அன்பான வணக்கம். சௌந்தரராஜன், முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் ராதாபுரம் தாலுகா அருகில் இருந்த செட்டிகுளம் கிராமத்தில் இருந்து சிவமுருகன் என்கின்ற ஒரு தம்பி மீன்பிடி தொழிலுக்காக சின்னமுட்டம் துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க சென்று கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக எதிர்பாராத விதமாக அந்த தம்பி இங்கே அருகில் அமர்ந்திருக்கின்றார். கை குழந்தையுடன் கடலிலே தவறி விழுந்து விட்டார். கடலில் தவறி விழுந்தது பின்னால் சிவமுருகன் மிகுந்த நம்பிக்கையுடனும் மிகுந்த தன்னம்பிக்கை, அவருக்கு ஆண்டவன் எப்படி அந்த தன்னம்பிக்கையை கொடுத்தான் என்பது யாருக்கும் தெரியவில்லை. எந்த விதமான துணையும் இல்லாமல் கிட்டத்தட்ட கடலில் மட்டும், நடுக்கடலில் 28 மணி நேரம் தன்னந்தனியாக எந்த பிடிமானமும் இல்லாமல், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கடலில் நீந்தி கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் சென்ற படகு சிறிது நேரத்தில் அவரை தேடி, இவரை காணவில்லை என்று தேடி வந்திருக்கின்றது. ஆனால் அந்த படகை அந்த தம்பி பார்த்திருக்கின்றான். ஆனால் அந்த படகில் இருந்தவர்கள் யாரும் அவனை பார்க்க முடியவில்லை. காரணம், இரவு நேரம். எனவே அங்கே கடலில் அந்த போட்டினுடைய இன்ஜின் சவுண்டு, அவனுடைய அலறல் சத்தம் கூட அவர்களுக்கு கேட்கவில்லை. இதுபோல கிட்டத்தட்ட 3-4 படகுகள் அவனை கிராஸ் பண்ணி போய் கொண்டுதான் இருந்திருக்கின்றன அந்த 28 மணி நேரத்தில். அப்பொழுதும் அவனுடைய அலறல் சத்தமோ எதுவுமே யாருக்கும் கேட்கவில்லை என்று தம்பி சொன்னாங்க. தெய்வாதீனமாக இப்படி நடுக்கடலில் உயிருக்காக தன்னந்தனியாக 28 மணி நேரம் போராடி கொண்டிருந்த தம்பி சிவமுருகனை எப்படி எல்லாமல்ல ஆண்டவனாகிய இயேசுநாதர் இந்த உலக மக்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் சிலுவையில் தானே சுமந்து மக்களுக்காக பாரத்தை ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல அந்த ஆண்டவனுடைய தூதுவராக அந்த சிலுவையின் ஞாபகமாக சிலுவை ஜான் என்கின்ற கூத்தங்குடியைச் சேர்ந்த படகு தலைவர், அந்த படகில் சேர்ந்த 7 பேரோடு சேர்ந்த படகினுடைய உரிமையாளர் அந்த சிலுவை ஜான் அவர்கள் அந்த ஏரியாவில் வலை வீசிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தம்பியினுடைய அலறல் சத்தம் கேட்டதனுடைய விளைவாக அவர்கள் கண்டுவிட்டார்கள். உடனே அவர்கள் தாங்கள் வலையை வீசி வலையை மடத்தையும் படகையும் கட்டிவிட்டார்கள். அதற்கு பின்னால் அந்த இடத்தை தாண்டி, அது அவர்கள் அழகாக சொன்னார்கள், அதை தாண்டி அவர்கள் செல்ல முடியாது. அப்படி சென்றால் இந்த வலையோடு சேர்ந்து அவர்களும் சேர்ந்து அது கடலுக்குள்ளே இழுக்கக்கூடிய நிர்பந்தம் வந்துகிறது. எனவே அவர்கள் அழகாக சொன்னார்கள், உயிர் பெய்தா எங்களுக்கு வலை பெய்தாக உயிர் பெய்தது நினைத்து அவர்களுடைய கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அவங்களுடைய சொந்த வலையை அவர்களே அதை வெட்டி அதை மோசம் செய்துவிட்டு அந்த வலையை கடலிலே விட்டுவிட்டு அதற்கு பின்னால் படகிலே உள்ளே சென்று அந்த சிலுவை ஜான் மற்றும் அவர்களோடு படகில் சென்ற 6 பேர், அருளப்பன், அனீஸ், ரகீஷ், டாகோ, மைக்கேல், ரூசோ, இத்தனை பேரும் சேர்ந்து அந்த தம்பியை சிவமுருகனை காப்பாற்றி அவர்களுடைய பிள்ளையை போல அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து வைத்து கரை சேர்த்து வீட்டிலே கொண்டு பொறுப்பாக ஒப்படைத்தார்கள். அதற்காக இவ்வளவு சிரமத்தையும் சாத்தியமே இல்லாததை சாத்தியமாக்கி சரித்திர சாதனை படைத்த மரியாதைக்குரிய தூத்துக்குடியைச் சேர்ந்த சிலுவை ஜான் மற்றும் அவருடைய குழுவினருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக
எல்லாம் அல்ல ஆண்டவனுக்கும் நன்றியினை சொல்லி அவருடைய குடும்பத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை காணிக்கை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினம் இதுபோல செட்டிகுளம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்டத்தை